உங்கள் சிஸ்டம் லேப்டாப்பை நீங்கள் அன்லாக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா கீழே போய்ட்டு சிஎம்டின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வரல, அதாவது ஒரு ஃபைல் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை வந்து அதோட ஃபங்க்ஷனே பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதை திரும்பி நம்ம ரீநேம் பண்ணுறது எப்படின்னா இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதே போல் யூட்டில் மேனு சொல்லி சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த யூட்டில் மேன் டைப் அடிச்சா வருது. ஸோ நமக்கு இப்படி வரக்கூடாது. ஸோ அதை வந்து ஓப்பன் த ஃபைல் லொக்கேஷன் கொடுத்துட்டு அதை சிஎம்டின்னு சேஞ்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு பர்மிஷன் டினை அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இப்போ இந்த உங்களோட சிஸ்டத்தில் ஒரு நார்மல் யூஸராக இருக்கீங்க, ஐ மீன் உங்களுக்கு அட்மின் ப்ரிவிலேஜஸ் வேணும். அது எப்படி வாங்கன்னு தெளிவாக சொல்லுவேன். திரும்பி உங்களுக்கு எந்த ஃபைலை மாற்றணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய்ட்டு செக்யூரிட்டின்னு இருக்குது, அதுக்குள்ளே போய்ட்டு கீழே அட்வான்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. மேலே ஓனர் பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லி காட்டுதா, இதை வந்து அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்சுன்னு கொடுத்துட்டு உங்கள் பிசி நேம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பிசி நேம் வந்து மை பிசி இருக்காது, உங்கள் நேம் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். அந்த பிசி நேமை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைப் அடிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல மை பிசின்னு சொல்லிட்டு இருக்குது. மை பிசின்னு டைப் அடிச்சு செக் நேம்னு கொடுத்தா நம்ம டெஸ்க்டாப் நேம் வந்து அப்போ கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சேஞ்ச் ஆயிடுச்சு. திரும்பி இடத்துல அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஓகே ஆகிடும். இப்போது திரும்பி எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்மளோட யூஸரை பண்ணி இங்கே ஆட் பண்ணணும். ஸோ ஆடுன்னு கொடுத்துட்டு நம்ம யூஸர் திரும்பி அதே மை பிசி தான், அந்த மை பிசின்னு சொல்லிட்டு டைப் அடிச்சு செக் நேம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டெஸ்க்டாப் நேம் வரணும். அப்படி வரலன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது தப்பாக கொடுத்தீங்கன்னா அது வராது. ஓகேவா? ஆட் கொடுத்ததுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிட்டு இதுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதாவது பர்மிஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். இதுக்கு ஹோல் பர்மிஷன், ஃபுல் பர்மிஷன் சொல்லிட்டு எல்லாருமே டிக் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா இப்போ ரீநேம் பண்ண முடியும். இப்போ பாருங்க, திருப்பி அதை கிளிக் பண்ணிட்டு திரும்பி ரீநேம் கொடுத்துட்டு நார்மலாக இப்போ சிஎம்டி என்னோட ஃபைல் நேம் சிஎம்டி சிஎம்டின்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ரீநேம் ஆயிடுச்சு. எப்போடே மாசா. இப்போது இது மட்டும் மாற்றினா போதும். இப்போது நம்ம இன்னொன்னே பார்த்தீங்கன்னா யூட்டில் மேனுன்னு ஒரு ஃபைலை வந்து நம்ம யூட்டில் மேன் 1ன்னு சேஞ்ச் பண்ணோம். ஸோ நம்ம அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீநேம் பண்ணணும். ஸோ யூட்டில் மேன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிவிட்டு யூட்டில் மேன் 1ன்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணோம். ஆமாம், நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணோம்ல, அந்த பழைய வீடியோ தெளிவாக சொல்லியிருப்பேன் எப்படி ஒரு பாஸ்வேர்டு இருப்பேன்னு. அதை வந்து நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லுவேன். திரும்பி பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம கண்டினியூ கொடுத்தாலும் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரிவிலேஜஸ் கேட்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு ஃபைலுக்கும் நீங்கள் ஒவ்வொரு யூஸரை வந்து மாற்றணும். ஐ மீன் ஒவ்வொரு ஃபைலுக்கும் பார்த்தீங்கன்னா அட்மின் யூஸராக இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு நார்மல் யூஸராக, நான் தான் நார்மல் யூஸர், எனக்கு வந்து ஓனர்ஷிப் கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். திரும்பி போயிட்டு அதே மாதிரி எந்த ஆப்ஷன் சேஞ்ச் இல்லை, அதே மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு செக்யூரிட்டிக்குள்ளே போயிட்டு அட்வான்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்கள் பிசி நேம் மை பிசின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா செக் நேம் லிஸ்ட்டும் கொடுக்கணும். அதில் செக் நேம் லிஸ்ட்டில் உங்கள் டெஸ்க்டாப் நேம் வரலன்னா அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்போ பிசி நேமை ஒழுங்காக பார்த்துட்டு டைப் பண்ணி கொடுத்துட்டு அதே மாதிரி எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அதுக்கு ஃபுல் பர்மிஷன் அளவு கொடுத்துட்டிங்கன்னா இப்போது நம்மளால் ரீநேம் பண்ண முடியும். திரும்பி அதே மாதிரி ரீநேம் கொடுத்துட்டு வெறும் யூட்டில் மேன் 1 இருக்கா, வெறும் யூட்டில் மேன் மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரீநேம் கண்டினியூ கொடுத்து ரீநேம் பண்ண முடியும். இப்போது நீங்கள் சர்ச்சில் போய்ட்டு சிஎம்டின்னு டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல ரன் ஆரம்பிச்சு. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை நார்மல் ஆக்கியாச்சு. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை என்ன மிஸ்டேக் விட்டுருக்கு, ஐ மீன் நான் சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் புரியலை, ஏதாச்சும் ட்ராபேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்க. அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட், இந்த வீடியோவில் நம்ம விண்டோஸ் பைபாஸ் எப்படி பண்ணுறது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை சேஞ்ச் பண்ணுறோம், திரும்பி எப்படி ரீசெட் பண்ணுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கேல் லினக்ஸ் எப்படி பைபாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கு மறக்காமல் எல்லாம் கீழே லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.